அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது அதிரடியான மாற்றங்களை எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக முக்கியமான மாறுதலாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்தாருங்க. தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ஜென்ம ராசியை வக்ர நிவர்த்தி பெற்று பார்க்க போகிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு அலங்கரிப்பதும் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசிக்கு அவருடைய சுப பார்வை கிடைப்பதும் அமோகமான மாற்றத்தை உறுதியாக இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படுத்துகிறது. அதைவிட ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று யோகஸ்தானமாகிய 6ல் அமருகிறார். ராசிக்கு சகாயமானவரான குருவும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பில் ஏற்படக்கூடிய இந்த இரு மாறுதல்களும் பிப்ரவரி மாதம் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமான சிறப்பான மாறுதலை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இறுதியில் அங்கு வக்ரகதியிலும் வலம் வர போகிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக ஜென்மம் 2, 3 என பல இடங்களில் வலம் வர போகிறார். வித்யாகாரகரான புதனின் அமைப்பு நல்ல மாறுதலை படிப்படியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சிறப்பான சந்தர்ப்பத்தை வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. சூரியனும் ஜென்ம ராசியில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்தாலும் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள், சிரமங்கள், அலைச்சல்கள் போன்றவை விலகுவதோடு நல்ல முன்னேற்ற வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான சிறப்பான நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சூழல் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். சந்திரன் 12 இடங்களில் வலம் வந்தாலும் பெரும்பாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதை தவிர ராசியின் அதிபதியான சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பில் எந்த மாற்றமும் இல்லாத ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய போகிறது. ஜென்மத்தில் மிக வலுவாக குருவின் சுப பார்வை கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 3ல் ராகுவும் 9ல் கேதுவும் இருப்பது பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இப்படி பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. இல்லத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கலாம். கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையில சங்கடங்களை மட்டும் சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் அனைத்தும் மறைந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது இந்த பிப்ரவரி மாதம். அது மட்டுமல்லாது 7.5 சனி இந்த மாதத்திற்கு பிறகு முழுமையாக விலகுகிறது. எனவே கடைசி மாதமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லம் தேடி வருங்க. குடும்பம் சார்ந்த சூழலில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல இனிமையான சந்தர்ப்பங்களை உறுதியாக சந்திக்க முடியும். பெரிய அளவுல ஆண்டு முழுவதும், குறிப்பாக பல வருடங்கள் முழுவதும் 7.5 சனியால் பல சிரமங்களை சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மிக அற்புதமான மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே எதிர்பாராத பல்வேறு வகையான மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை
விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் தடை தாமதம் இல்லாமல் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான கடுமையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுகிறது. முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் அற்புதமான சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமைய போகிறது. அலுவலக சூழ்நிலை என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். அலுவலகம் சார்ந்த சூழல் என்பது நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் அமைகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நியாயமற்ற போட்டிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களை படிப்படியாக சந்திக்க முடியுங்க. அனுபவத்தில் உணர்வதற்கான யோகமும் உண்டு. நெருங்கிய தொழில் சார்ந்த நண்பர்கள் மூலமாக புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. எதிர்பாராத திடீர் திருப்பம் என்பது இந்த பிப்ரவரி மாதத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மை அதிகமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். பல பணிகளை திறன்பட செய்வதற்கான யோகமும் உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வருகிறார். குரு வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறார். ராகு கேது அமோகமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான சனியும் மிக வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் ஆகா ஓஹோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அரசியல் சார்ந்த நெருக்கடிகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து நல்ல வளர்ச்சி நிறைவாக அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகள் இருந்து வந்த தடை தாமதங்கள் முற்றிலும் விலகும். மிகப்பெரிய அளவில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு சாதகமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் வருமானம் திருப்திகரமாக அமையும். உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்க முடியும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று 5லும் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு உறுதியாக இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கின்றன. மகர ராசிக்கார பெண்மணிகள் நினைத்தபடியே அனைத்தும் சாதகமாக அமையும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மகர ராசிக்காரர்கள் தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். இயன்றால் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து தரிசித்து வாருங்கள். மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்த பல வருட நரக வாழ்க்கை முடிந்து உறுதியாக மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு